ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கடுமையாக உழைத்தாலும் அவனது ஏழ்மை மட்டும் நீங்கவில்லை. ஏழ்மையின் காரணமாக அவன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தான். அவனது குடிசை அருகே ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான். தான் பணக்காரன் என்பதை மீறி அடுத்தவர்களிடம் அன்பாகவும் உதவி செய்யும் குணத்துடனும் வாழ்ந்தான். அவர்களின் வீட்டருகே ஒரு மரத்தில் 2 காகங்கள் வசித்து வந்தன. ஒரு நாள் அந்த பெண் காகம் ஆண் காகத்திடம் கேட்டது, இந்த மனிதர்களிடையே ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை எதனால் இறைவன் படைத்தான் என்று கேட்டது. அதற்கு ஆண் காகம், செய்த பாவங்களின் விளைவாகவே இந்த ஜென்மத்தில் அதற்கு தகுந்தாற்போல் படைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறியது. பெண் காகமும் புரியாமல் விழித்தது. அதற்கு ஆண் காகம், நமது வீட்டருகே இருக்கும் இந்த 2 வீடுகளை பார். இவர்களுக்குள் முன் ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருந்தது. அதன் விளைவாகவே இவர்கள் இவ்வாறு படைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறியது. அவர்களுக்குள் இருந்த தொடர்பு என்ன என்று பெண் காகம் கேட்க ஆண் காகம் அவர்களின் கதையை கூற ஆரம்பித்தது. முன் ஜென்மத்தில் அந்த ஏழை விவசாயியின் பெயர் ராஜன். அவன் மிகவும் பணக்காரனாக இருந்தான். தன்னிடம் நிறைய நிலங்கள் இருந்தும் அவன் மிகவும் கஞ்சனாக இருந்தான். வேலையாட்களுக்கு சரியாக கூலி கொடுப்பதில்லை. மக்களிடம் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து அவர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொள்வான். பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை கொண்டிருந்தான். உறங்குவதற்கு முன்பு அன்றைய பணத்தின் வசூலை எண்ணி முடித்து விட்டுதான் உறங்குவான். யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான். உதவி என்று கேட்பவர்களை அடிக்காதே குறையாக திட்டி அனுப்பிவிடுவான். அவனது வீட்டில் வேலை செய்தவன் தான் இப்பொழுது இருக்கும் அந்த பணக்காரன். அவனது பெயர் சோமு. ராஜன் தன்னிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுப்பதில்லை. அதற்கு சோமுவும் விதிவிலக்கல்ல. அதனால் சோமுவின் வீட்டிலோ வறுமை மிகவும் வாட்டியது. ஒரு நாள் இரவு ராஜன் அன்றைக்கு சேர்த்த வட்டி பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான். அப்பொழுது சோமு ராஜனிடம், ஐயா, நீங்கள் எனக்கு 10 நாட்களாக சம்பளம் தரவில்லை. இதன் காரணமாக எனது வீட்டில் உண்பதற்கு கூட உணவில்லை. எனது மனைவியும் மக்களும் பசியால் தவிக்கின்றனர். எனது சம்பளத்தை கொடுத்தால் நான் அவர்களின் பசியாற்றுவேன் என்று கூறினான். அதற்கு ராஜனும் மிகவும் கோபத்துடன், நாளை உனது சம்பளத்தை சரிபார்த்து தருகிறேன், போ என்று விரட்டினார். அதற்கு சோமு, ஐயா, இன்றைய கூலியாவது கொடுங்கள், எனது மனைவி மக்களும் பசியால் வாடுகின்றனர் என்று கூறினார். அதற்கு ராஜன், இப்பொழுது செல்கிறாயா இல்லையா என்று கோபத்துடன் கத்தினான். வேறு வழியின்றி சோமுவும் அங்கிருந்து சென்று விட்டான். அன்று இரவு ராஜன் தன் மனைவியிடம், நமது வயலில் மிருகங்களின் நடமாட்டம் அதிகம் உள்ளது. நான் வயல்வெளிக்கு சென்று படுத்துக் கொள்கிறேன். இன்று இரவு அங்கேயே தூங்குவேன். என்னை எதிர்பார்க்காதே என்று சொல்ல, மனைவியோ, நீங்கள் எதற்கு செல்ல வேண்டும்? யாரேனும் வேலையாட்களை அனுப்பலாமே என்று கூறினார். அதற்கு ராஜன், வேலையாட்களை அனுப்பினால் அவர்களுக்கு கூலி தர வேண்டும். நானே செல்கிறேன் என்று புறப்பட்டு வயலை நோக்கி நடந்தான். ராஜன் ஒரு மரத்தின் மீது அமர்ந்து மிருகங்களின் நடமாட்டத்தை கவனிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. பயந்து போன ராஜன் மரக்கிளைகளில் ஒளிந்து கொண்டு என்னவென்று பார்த்தான். அப்பொழுது அந்த ஒளியிலிருந்து 4 தேவதைகள் தோன்றினர். அதில் ஒரு தேவதை அவர்களின் தலைவியாக இருந்தார். இப்பொழுது தலைவி தேவதை பேசினார். மரண தேவதையே, கிராமத்தில் என்ன நிலவரம் என்று கேட்டது. அதற்கு மரண தேவதையோ, தலைவியே, சொல்லிக் கொள்ளும்படி எதுவும் இல்லை என்றது. தலைவி தேவதை பிறப்பின் தேவதையை நோக்கி, கிராமத்தில் என்ன நிலைமை என்று கேட்டது. அந்த தேவதையும், பிறப்புகள் அனைத்தும் சகஜமாகவே நிலவுகின்றன தலைவி என்று கூறியது. அதிர்ஷ்ட தேவதையை நோக்கிய தலைவி, கிராமத்தில் என்ன நிலைமை என்று கேட்க, அதிர்ஷ்ட தேவதையோ, தலைவியே, இந்த கிராமத்தில் சோமு என்ற ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அவனது குடும்பம் பசியால் தவித்து வருகிறது. நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறியது. அதற்கு தலைவியோ, அப்படியே ஆகட்டும். நாளை இரவு அவனது குடிசைக்குள் ஒரு மூட்டை தங்க காசுகளை போட்டு விட்டு வா என்று கூற, அதிர்ஷ்ட தேவதையும் சரி என்று பதில் கூறி அனைத்து தேவதைகளும் அங்கிருந்து மறைந்தன. இதையெல்லாம் ஒளிந்து கேட்டுக்கொண்டிருந்த ராஜன் எப்பொழுது விடியும் என காத்திருந்தான். பொழுது விடிந்ததும் ஓட்டமும் நடையுமாக தனது வீட்டை அடைந்தவன் மனதிற்குள் ஒரு திட்டத்தை தீட்டினான். சோமுவை வர சொல்லி ஆட்களை அனுப்பினான். சோமுவும் அழைத்து வரப்பட்டான். ராஜன் சோமுவிடம், சோமு, உனக்கு உண்டான கூலி இதில் இருக்கின்றது என்று பணத்தை நீட்டினான். அது மட்டுமல்லாது அவனிடம், நான் உனக்கு மற்றவர்களுக்கும் நிறைய பாவம் செய்திருக்கின்றேன். அதற்கு பிராய்ச்சித்தமாக இந்த வீட்டை நீ வைத்துக்கொள். உன்னுடைய வீட்டில் நான் தங்கிக் கொள்கிறேன் என்று கூறினான்.
எதுவும் புரியாமல் நின்ற சோமுவிடம், சோமு, நான் செய்த பாவங்களுக்கு அதுவே தீர்வு, அதனால் உனது வீட்டை எனக்கு கொடு என்று அன்றைக்கே சோமுவின் வீட்டில் குடியேறினான். மனதிற்குள் நமது வீடு போகின்றதே என்று வருத்தம் இருந்தாலும் இன்று இரவு ஒரு மூட்டை தங்க காசுகள் கிடைக்கப் போகின்றது என்று நினைத்து அவன் மனம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது. தேவதைகள் பொற்காசுகளின் மூட்டைகளை வீசி செல்வதற்கு ஏதுவாக கூரையில் ஒரு பெரிய ஓட்டை ஒன்றை போட்டான். இரவு முழுவதும் ஆர்வமுடன் தேவதைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஆனால் அன்று தேவதைகள் வரவில்லை. இப்படியாக நாட்கணக்கில் காத்து கொண்டிருந்தான். அப்பொழுதும் தேவதைகள் வரவே இல்லை. இப்படியாக ஒரு வருடம் கழிந்தன. தேவதைகள் வந்தபாடில்லை. தேவதைகளை சந்தித்த தினத்தில் அவன் மறுபடியும் அதே இடத்தில் அதே மரத்தின் கிளையில் ஒளிந்து கொண்டான். அவன் எதிர்பார்த்தது போலவே 4 தேவதைகளும் தோன்றினர். அப்பொழுது தேவதைகளின் தலைவி அதிர்ஷ்ட தேவதையை பார்த்து, நீ சோமுவின் வீட்டில் பொற்காசுகளை கொடுத்தாயா என்று கேட்டது. அதற்கு அதிர்ஷ்ட தேவதையோ, தலைவியே, சோமுவின் வீட்டில் சோமு இல்லை, அதற்கு பதிலாக ராஜன் இருந்தான், அதனால் நான் பொற்காசுகளை கொடுக்காமல் வந்துவிட்டேன் என்றது. அப்படியென்றால் சோமு என்ன ஆனான் என்று கேட்டது. அதற்கு அதிர்ஷ்ட தேவதை, சோமு இப்பொழுது ராஜனின் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றான். அவனது வீட்டின் அருகே இருந்த சிறிய நிலத்தில் ஒரு கடை ஒன்றை நடத்தி நல்லபடியாக லாபம் அடைந்து வருகிறான். அந்த லாபத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்து வருகிறான் என்றது. அடுத்ததாக பிறப்பின் தேவதையை பார்த்த தலைவி கேட்டது. பிறப்பின் தேவதையோ சொல்லும் அளவிற்கு ஒன்றுமில்லை தலைவியே என்றது. அடுத்ததாக மரணத்தின் தேவதையை பார்த்து தலைவி கேட்டது. மரணத்தின் தேவதையோ, தலைவியே, இன்னும் 10 தினங்களில் சோமுவின் முதலாளியான ராஜன் இறக்கப் போகின்றான் என்றது. இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னையும் அறியாமல் மரத்திலிருந்து இறங்கி தேவதைகளின் கால்களில் போய் விழுந்தான். என்னை மன்னித்து விடுங்கள், பேராசைப்பட்டது தவறுதான், எனது உயிரை எடுத்து விடாதீர்கள் என்று கதறினான். அதற்கு தேவதைகளும், நீ செய்த பாவம் உன்னை வந்து சேரும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தன. இன்னும் 10 தினங்களில் இறக்கப் போகின்றோம் என்று தெரிந்த ராஜனும் வாழும் நாட்களை மிகவும் வேதனையுடன் கழித்தான். தேவதை கூறியது போலவே 10 நாட்களில் மரணமும் அடைந்தான். இப்பொழுது ஆண்காகம் பெண்காகத்திடம் சொன்னது, இவர்களின் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்காகவே இவர்கள் இவ்வாறு படைக்கப்பட்டுள்ளனர். சோமு அடுத்தவர்களுக்கு உதவி செய்தமையால் இந்த ஜென்மத்தில் பணக்காரனாக படைக்கப்பட்டான். ராஜனோ போன ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்காக ஏழையாக இருந்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை படைக்கப்பட்டுள்ளான் என்று கூற பெண்காகமும் புரிந்தவாறே அவர்களின் வீட்டை பார்த்து கொண்டிருந்தது.